வணக்கம். அட்வென்ச்சர் இந்தியா வழங்கும் முதலீடு பணமெல்லாம் வாங்க. இன்றைய நிகழ்ச்சிக்கு நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் திரு கதிர் சோலையப்பன் அவர்கள். கமாடிட்டி சந்தையில் இருக்கக்கூடிய ஏற்றம் இறக்கங்கள் குறித்து உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க இருக்கிறார். நேர்களை நீங்கள் செய்ய வேண்டியவை டிவி ஸ்கிரீன்ல பிளாஷ் ஆகிட்டு இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை பதிவு செய்யலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம். நேற்று சந்தையும் ஆரம்பிக்கும் போது எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க, முடியும் போது எப்படி முடிந்தது சார்? நிலவரம் பத்தி சொல்லுங்க. நேற்று சந்தைகள் எல்லாம் ஆரம்பம் நல்லாவே இருந்தது, விலைகளும் உயர்ந்தன. ஒரு கட்டத்தில் தங்கம் 29,276 என்ற உச்ச விலையை தொட்டது. ஆனால் பின்னர் மாலையில் அவைகள் சரிவடைந்து 28,939 என்ற நிலைமைக்கு இருந்த ஏறத்தாழ ஒரு 350 புள்ளிகள் உச்ச விலையில் இருந்து இறங்கின. அதே போலவே வெள்ளியும் உச்ச விலையிலிருந்து ஒரு 450 புள்ளிகள் இறங்கியது. கச்சா எண்ணெய் ஒரு 70 புள்ளிகள் இறங்கியது உச்ச விலையிலிருந்து. மொத்தம் நேச்சுரல் கேஸ் நேற்று உச்ச விலையிலிருந்து 6 ரூபாய் குறைந்தது. நேற்று ஓப்பனிங் பிரைஸோட நேச்சுரல் கேஸ் 6 ரூபாய் குறைந்தே நேற்று முடிவாகி உள்ளது. பொதுவாக சந்தை நேற்று ஏற்ற இறக்கம், காலையில் ஏறி மாலையில் இறங்கி முடிவானது. மெட்டல்களை பொறுத்தவரை அநேகமாக நேற்று முந்தைய நாள் முடிவு விலை ஒட்டியே நேற்று அமைந்திருந்தது. இன்றும் சந்தையில் பெரிய தாக்கம் ஏற்பட வாய்ப்பில்லை. ஒரு பிளாட் பொசிஷன் என்று சொல்வார்களே, அதுபோல ஒரு தட்டையான நிலையை இன்று நிலவும் என்று கருதலாம். கமாடிட்டி சந்தையில ஏதாவது செய்திகள் வெளிவந்ததா? செய்திகள் என்பது சீனாவுடைய டிசம்பர் மாச தகவல்கள், பொருளாதார தகவல்கள் அவ்வளவு வரவேற்கக்கூடியதாக இல்லை, சற்று மந்தமாகவே இருந்தது. அதனால்தான் நேற்று மெட்டல்கள் எல்லாம் நேற்று இறக்கம் கண்டது. குறிப்பாக நிக்கல் நேற்று அதிக அளவிலே எதிர்பார்த்ததற்கு மாறாக விலை இறக்கம் கண்டது. அதற்கு முக்கிய காரணம் சீனாவில் அதனுடைய பயன்பாடு அதிகரிக்கவில்லை என்ற காரணம்தான் காரணம். நிக்கல் ஒரு 15 ரூபாய் அளவிற்கு நேற்று குறைந்து முடிவானது. ஆனால் அது தற்காலிகமானதுதான். இன்னும் 2 நாட்களிலே நிக்கல் விலை மீண்டும் ஏறலாம் என்ற கருத்து நிலவுகிறது. நேற்று தகவல்கள் என்று எடுத்துக்கொண்டால் அமெரிக்க மத்திய வங்கிக்கு அந்த எல்லன் என்ற அம்மையார் தலைமை பொறுப்பை ஏற்பார் அடுத்த மாதம் என்பது அமெரிக்க செனட் சபையால் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதனால் அது ஒரு பாசிட்டிவ் நியூஸாக கருதப்படுகின்றது. இரண்டாவதாக அமெரிக்காவில் இந்த ஃபேக்டரி ஆர்டர்ஸ், தொழிற்சாலைகளுக்கு கிடைக்கின்ற ஆர்டரின் அளவு அதிகரித்துள்ளது. ஆனால் அதே நேரத்தில் தொழில் உற்பத்தி எதிர்பார்த்த அளவு உயரவில்லை. ஒன்று நெகட்டிவ், ஒன்று பாசிட்டிவ் நியூஸாக அமைந்துள்ளது. சீனா டிசம்பர் மாதம் இது அவ்வளவு திருப்திகரமாக இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இன்னும் இந்த தங்கம் இந்த ஆண்டு 3.5%, வெள்ளி 4% அதிகரித்திருக்கின்றது. சென்ற ஆண்டில் தங்கம் 28%, வெள்ளி 36% குறைந்தது. ஆனால் இந்த ஆண்டு இந்த 5-6 நாட்களுக்குள்ளேயே தங்கம் 3.5%, வெள்ளி 4% உயர்ந்திருக்கிறது, குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் கார்த்திக். வணக்கம் மேடம். சார் சொல்லுங்க, உங்க கேள்வி என்ன சார் கிட்ட கேளுங்க. சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீங்க சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க. நல்லா இருக்குங்க சார். இது இன்னைக்கு நேச்சுரல் கேஸோட மூவ்மெண்ட் என்னன்னு தெரிஞ்சதுங்க சார். நேச்சுரல் கேஸ் அமெரிக்காவில் கடும் குளிர் வாட்டி எடுப்பதாக இன்று காலையிலே தகவல் வந்திருக்கின்றது. அதனால அந்த ஃபேக்டரி ஆர்டர்ஸும் அதிகரித்திருக்கின்றன. நேச்சுரல் கேஸுக்கான தேவை அதிகரிக்கலாம். அது 270 ரூபாய் என்றால் அதனை வாங்கலாம். 75 ரூபாய் வரைக்கும் செல்வதற்கான வாய்ப்பு உண்டு. நேற்று முடிவான விலை 268, அது 69, 70க்குள் வாங்கலாம். அது 75, 76 வந்தால் விற்கலாம். பொதுவாக ஒரு 5-6 ரூபாய் நேச்சுரல் கேஸிலே ஒரே நாளிலே ஏற்ற இறக்கத்துக்குள்ள இடைவெளி இருக்கின்றது. அதனை பயன்படுத்தி தினசரி வாணிபத்திற்கு நேச்சுரல் கேஸ் நல்ல பொருளாக தற்போது தெரிகின்றது. சார், தங்கம் கடத்தல் தற்போது அதிகரித்துள்ளது. அரசு தடுக்க என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்துட்டு வருது? அதாவது வரி அதிகமாக கடத்தல் தான் அதிகரிக்கும். இது அது தவிர அதிகாரபூர்வமாக தங்கத்தை யார் இறக்குமதி செய்யலாம் என்றால் தங்க நகை உற்பத்தியாளர்கள் தான். ஆனால் அவர்களுக்கு என்ன ஒரு கட்டுப்பாடு இருக்கின்றது, அவர்கள் எவ்வளவு தங்கம் இறக்குமதி செய்கின்றார்களோ அதில் குறைந்தபட்சம் 20% ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்ற கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு அவர்கள் ஏற்றுமதி செய்யாவிட்டால் அவர்களுக்கு அந்த சலுகைகள் கிடைக்காது. அதனால தங்க இறக்குமதியை பயந்து எல்லாருமே கள்ளத்தனமான தங்கம் தான் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றது. ஒன்று. இரண்டாவதாக
தங்க நகைகள் இறக்குமதி செய்தால் அதற்கு 15% வரி, தங்கமாக இறக்குமதி செய்தால் 10% தான் வரி. ஆனால் இந்த ஏற்றுமதி கட்டுப்பாடு 20% இருப்பதனால் பல பெரிய நிறுவனங்கள் என்ன செய்கின்றார்கள், வெளிநாடுகளில் இருந்து குறைந்த வேலைப்பாடுடன் கூடிய தங்க நகைகளை இறக்குமதி செய்து 5% வரி கூடுதலாக கொடுத்தாலும் பரவாயில்லை என்று அதனை இறக்குமதி செய்து அதனை உருக்கி இந்தியாவில் நகைகளாக மாற்றுகின்றார்கள். சார், தற்போது தங்கத்தின் மீதான மோகம் குறைந்திருக்கா இல்ல ரெடியூஸ் ஆயிருக்கு? மோகம் குறையாது, குறையவும் போவதில்லை. அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் என்றால் தங்கத்தை அவர்கள் ஒரு நடவடிக்கை எடுக்கலாம். என்ன செய்ய வேண்டும் என்றால், நான் நேற்று ஒரு நகை கடைக்காரரிடம் பேசிக் கொண்டிருந்ததோடு இதைத்தான் நான் குறிப்பிட்டேன். அரசாங்கம் ஒரு காமன் பூல், அரசாங்கமே தங்கத்தை இறக்குமதி செய்து ஒரு 100 டன் தங்கத்தை வைத்துக் கொள்ளலாம். யார் யார் தங்கத்தை முதலீட்டுக்காக வாங்க விரும்புகின்றார்களோ அவர்கள் இந்த 10 கிராமோ 50 கிராமோ 1 கிலோ வாங்க விரும்பினால் அதற்கான அன்றைய விலைக்கு அரசாங்கம் பணத்தை பெற்றுக்கொண்டு அதற்கு பதிலாக ஒரு ரசீதை கொடுக்கலாம், ஒரு அடையாள அட்டை. அதை எப்பொழுது வேண்டுமானாலும் அவர்கள் தங்கமாக பெற்றுக்கொள்ளலாம் என்ற உறுதியோடு அதனை செய்தார்களே என்றால் இந்த தங்கத்தை பிசிக்கலாக வாங்குவது குறைந்து அரசாங்கமே அதற்கு வேண்டிய ஏற்பாடு செய்து கொடுக்க ஒரு வழி இருக்கின்றது. மேலும் பேசலாம் சார். டெல்லியில இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சங்கர். வணக்கம் மேடம். சொல்லுங்க சங்கர், உங்க சந்தேகங்களை என்னன்னு கேளுங்க. மேடம், வெள்ளி பத்தி கேட்கணும் சார் கிட்ட. கேளுங்க. மேடம், வெள்ளி பத்தி கொஞ்சம் சார் சொல்ல சொல்லுங்க. சரி, ஓகே. வெள்ளி தற்போது நிலவரம் என்னன்னு கேக்குறாரு. நீங்க என்ன வாங்கி வச்சிருக்கீங்களா, வித்து வச்சிருக்கீங்களா? சார், இப்போ வாங்க போறோம் சார். வாங்க போறீங்க? ஆமாங்க சார். அது வாங்குவதாக இருந்தால் நீங்கள் பிசிக்கலாக வாங்குகின்றீங்களா, ஆன்லைன் ட்ரேட் பண்றீங்களா? பிசிக்கலா சார். பிசிக்கலா? பிசிக்கலாக வாங்குகின்றால் 44,500 44,000 இடைப்பட்ட விலை வருமானால் நீங்கள் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். 46, 47 செல்லும் பொழுது விற்று விட்டு வெளியிலே வரலாம். நேற்று முடிவான விலை 45,324, நேற்று உச்சபட்ச விலை 45,740. அதனால நீங்கள் இன்னொரு 500 ரூபாய் குறையும் பொழுது வாங்கலாம். இன்று கூட குறைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நான் கருதுகின்றேன். என்றால் இன்று ரூபாய் வலுப்படும் போது தெரிகின்றது. அமெரிக்க டாலர் நேற்று அதே பிளாட்டா, நேற்று என்ன இண்டெக்ஸ் இருந்ததோ அதுதான் இன்று காலையும் இருக்கின்றது. அதனால ரூபாய் சற்று வலுப்படுமேயானால் விலைகள் சற்று குறைவாக காண்பிக்கலாம். இது இன்று காலையில் உள்ள நிலவரம். மாலையில் என்ன ஆகும் அப்பொழுது வருகின்ற செய்திகளும் அமெரிக்க சந்தை திறந்தவுடன் மாலை 6 மணிக்கு என்ன நிகழ்வுகள் ஏற்படும் என்பதை பொறுத்து சந்தையிலே மாற்றங்கள் உருவாகலாம். சார், எதன் அடிப்படையில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை நிர்ணயிக்கிறாங்க சார்? ஒரு நாள் பாத்தீங்கன்னா ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, டிக்ரீஸ் ஆகுது. எதன் அடிப்படையில் நியூயார்க் மார்க்கெட்ல டாலர் மதிப்பில ஒரு அவுன்ஸ் வெள்ளி, ஒரு கிலோ தங்கத்தினுடைய விலை என்ன இருக்கின்றதோ அந்த அடிப்படையில் தான் இங்கே நிர்ணயிக்கின்றார்கள். அவர் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பையும் கணக்கில் எடுத்துக் கொள்கின்றார்கள். அந்த அடியில் ஒரு சதவீதம் அதிகமாக வைத்து இங்கே விலை நிர்ணயிக்கப்படுகின்றது. அதுதான் அபிஷியல் ரேட் என்று சொல்லக்கூடிய, அதாவது தங்க நகை வியாபாரிகள் கூட்டமைப்பினால் வெளியிடப்படுகின்ற விலைதான். அது இல்லை என்றால் டாலருக்கும் ரூபாய்க்கும் உள்ள மதிப்பை ஒட்டி அந்த விலைகள் நிர்ணயமாகின்றன. கச்சா எண்ணெயோட ஃபியூச்சர் ட்ரெண்ட் எப்படி இருக்கு சார்? கச்சா எண்ணெய் தற்போது அதனுடைய உற்பத்தி அமெரிக்காவில் அதிகரிக்கின்றது, அது தவிர லிபியாவில் அதிகரித்திருக்கின்றது. அதனால பெரிய அளவு உற்பத்தி குறையாதன் காரணமாகவும் தேவை பெரிய அளவு உயராதன் காரணமாகவும் கச்சா எண்ணெய் $100 என்ற கணக்கிலிருந்து இப்பொழுது இறங்கி இன்று அது $93.65 இருக்கின்றது. அது அதிகபட்சம் போனால் $100 மீண்டும் எட்டலாம், குறைந்தபட்சம் வந்தால் $90 வரை வரலாம். ஆனால் பெரிய அளவு இறங்குவதற்கான வாய்ப்பும் இல்லை. ஏறுவது அதிகபட்சம் $100. யார் ட்ரேட் பண்ண நினைக்கிறாங்களோ, அவங்க ட்ரேட்ல ஈடுபட நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு பயிற்சி வகுப்புகள் என்பது அவசியமா சார்? அது கண்டிப்பாக. எந்த ஒரு தொழில இப்ப நான் பரீட்சை எழுத போறனால பயிற்சி எடுத்துக்கொண்டு நாம் பாடத்தை படித்தால்தான் தேர்வு எழுத முடியும். அதனை போல இதில் புதிதாக நுழைபவர்கள் அதனுடைய அடிப்படைகளை புரிந்து கொண்டு அதன் பேர் வாணிபத்தில் குருட்டு அதிர்ஷ்டம் இருந்தால் அவர்களுக்கு எதை செஞ்சாலும் தொட்டதெல்லாம் மண்ணும் பொன்னாகும் என்பார்களே, அது ஆகலாம். ஆனால் பொதுவாக இது மாதிரி வாணிபத்தில் இருந்தவர்கள், இப்பொழுது அப்பா அந்த வாணிபத்தில் இருந்தார் என்றால் அவற்றை அண்டர் ஸ்டடியாக இருந்து ஒரு சில
நாட்கள் அதில் பயிற்சி எடுத்துக்கொண்டு அதன் பின்னர் அவர்கள் ஈடுபட்டார் என்றால் அவர் அதில் வெற்றி பெற முடியும். அதே போல இதில் பயிற்சி எடுத்துக்கொள்வது நல்லது. அட்வென்ச்சர்ஸ் இந்தியா பொறுத்தவரை இலவசமாகவே பயிற்சி கொடுக்கிறார்கள், எந்த கட்டணமும் கிடையாது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் 76 கோடம்பாக்கம் நெடுஞ்சாலை நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டமாக உள்ள அட்வென்ச்சர்ஸ் இந்தியாவின் தலைமை அலுவலகத்திலே காலை 10:30 மணி முதல் 1:30 மணி வரை நடைபெறுகின்றது. அதில் 2 மணி நேரம் விளக்குரையும் 1 மணி நேரம் வினாவிடையுமாக இருக்கும். அதில் கலந்து கொள்வதற்கு கட்டணம் கிடையாது. ஆனால் முன்பதிவு அவசியம். தொலைக்காட்சியில் வருகின்ற தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளலாம். சார், இன்றைய நிலவரம் படி காப்பரோட தேவை அதிகரிச்சிருக்கா? இன்னைக்கு முதலீடு செய்யலாமா சார் காப்பர்? காப்பர் வாங்குவதிலே தவறு கிடையாது. ஏனென்றால் அதற்கு இன்று காலையில் நிலவரப்பு கூட லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சிலே அதனுடைய விலை நேற்றைய விட உயர்ந்துதான் காணப்படுகின்றது. அதில் காப்பர் வாங்கலாம், தவறொன்றுமில்லை. நேற்று காப்பர் உச்ச விலையாக 467.60 இருந்திருக்கின்றது. முடிவு விலையும் கிட்டத்தட்ட ஒரு ரூபாய் குறைந்து 466.70 இருந்திருக்கின்றது. அதனால் காப்பர் 70 72 ரூபாய் வரை, 470 முதல் 72 வரை சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. சார், இன்னைக்கு கமாடிட்டி வாணிபத்தில் இருக்கக்கூடிய ஏற்றம் இறக்கங்கள் குறித்து பேசிட்டு இருக்கோம் சார். சார், நீண்ட கால முதலீட்டுக்கு எந்த பொருட்களை வாங்கி விற்கலாம் சார்? அதாவது 1 ஆண்டு 2 ஆண்டு என்ற நிலைமையில் இருந்தால் தங்கத்தையும் வெள்ளியையும் பிசிக்கலாக வாங்கி வைப்பது நலம் பயக்கும். குறுகிய காலம் என்றால் அதில் ட்ரேட் பண்றது தான் பெட்டர். அதாவது இன்று காலையில் என்ன நிலவரம், மாலையில் என்ன நிலவரம், இரவில் என்ன நிலவரம் என்று கவனித்துக் கொண்டு அதற்கேற்ப வாணிப முறைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். பொதுவாக இந்த ஆன்லைன் ட்ரேடிங்கில் ஈடுபடுபவர்கள் சந்தையினுடைய போக்கை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்க வேண்டும். அவர் இன்னைக்கு ஆர்டர் போட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம்னு இருந்தாங்கன்னா பெரிய அளவிலே பாதகம் ஏற்பட்டுருவாங்க. என்றால் நொடிக்கு நொடி விலைகள் மாறுகின்றன, நொடிக்கு நொடி தகவல்களும் மாறுகின்றன. ஆக தகவலுக்கு ஏற்பத்தான் சந்தை செயல்படுகின்றது. அதனால அவர்கள் பொதுவாக சந்தையை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவதாக காலையிலே 10 மணிக்கு இந்திய சந்தை தொடங்குகின்ற காரணத்தினாலே அதற்கு முன்பாக ஆசியா பசிபிக் ரீஜியன் நாடுகளான ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஜப்பான், சைனா, ஹாங்காங், பிலிப்பைன்ஸ், மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் எல்லாம் எப்படி வாணிபம் நடைபெறுகின்றது புரிந்து கொள்ள வேண்டும். அதன் பின்னர் 10 மணிக்கு இந்திய சந்தை தொடக்க நிலை எப்படி இருக்கின்றது என்று தெரிந்து கொண்டு அதன் பின்னர் 11-11:15க்கு அதனுடைய போக்கை அனுசரித்து தெரிந்து கொள்ளலாம். பிற்பகல் ஒரு 2:30 மணி அளவிலே லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சில் இன்வென்ட்ரி வரும். அதே நேரத்தில் ஐரோப்பிய சந்தையும் தொடங்குகின்றது. அந்த நிலவரங்களையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். மாலை 6 மணி அளவிலே அமெரிக்க சந்தை தொடங்குகின்றது. அதனால் 6 மணி 7 மணிக்கு என்ன நிலைமை இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதன் பின்னர் ஒரு 8 மணி 8:30 மணிக்கு அமெரிக்க சந்தையினுடைய ஒரு தெளிவான போக்கு புரிபடும். 10 மணி அளவிலே அமெரிக்காவினுடைய பல்வேறு அறிவிப்புகள் வெளியாகும். இவைகளை எல்லாம் கவனித்துக் கொண்டு அதற்கேற்ப அவ்வப்பொழுது உள்ள தகவல்களும் நிலைமைக்கேற்ப தங்களுடைய பொசிஷன்களை மாற்றிக்கொள்வது புத்திசாலித்தனமாகும். பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ஜோபி. வணக்கம் மேடம். சொல்லுங்க சார், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. ஸ்டார்ட் கேட்கலாமா? கேளுங்க. சார், நான் SBI லைஃப் இன்சூரன்ஸ் சார். சரி. வருஷத்துக்கு 50,000 ஸ்மார்ட் பெர்ஃபார்மன்ஸ் பிளான்ல போட்டுங்க சார். 1.5 1.5 லட்ச ரூபா போட்டிருக்கேன். இப்ப அதோட வளர்ச்சி பார்க்கும்போது 1,45,000 தான் இருக்குங்கிறாங்க. இனிமே அது இன்க்ரீஸ் ஆகுமா சார், இல்ல டவுன்ல இருக்குமா, இல்ல எடுத்துடலாமா? ஐயா, நாம இப்பொழுது இங்கே கமாடிட்டி என்ற பொருள் சந்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் காப்பீடு பற்றிய கேள்வியை எழுப்பியுள்ளீர்கள். இருந்தாலும் நீங்கள் கேள்வி கேட்டதனால் நான் பதில் சொல்லிவிடுகின்றேன். நீங்கள் பொதுவாக இந்த மாதிரி யூலிப் போன்ற திட்டங்களில் முதலீடு செய்வதெல்லாம் குறைந்தபட்சம் 5 ஆண்டுகளாகவே நீங்கள் காத்திருக்க வேண்டும். 5 ஆண்டுகளுக்கு பின்னர் தான் உங்களுக்கு லாபம் கொடுக்க தொடங்கும். அது தவிர பங்கு சந்தை உயர்ந்தால் உங்களுக்கு இந்த 1.45 என்பது 1.50 ஆகிவிடலாம். அதை விட ஒரு 10,000 ரூபாய் கூட வரலாம். பங்கு சந்தையினுடைய போக்கை கவனித்துக் கொள்ளுங்கள். அது ஏறும் பொழுது உங்களுடைய மதிப்பு, இன்சூரன்ஸ் மதிப்பும் உயரும். அதற்கேற்ப செயல்படும். ஆனால் குறிப்பாக ஒரு 5 ஆண்டுகள் வைத்திருந்தீர்கள் என்றால் பெரிய அளவு பாதிப்பு இருக்காது, லாபத்துடன் வெளியிலே வரலாம். ஆனால் காப்பீடு என்பது லாபத்திற்காக வட்டி கணக்கு பார்த்து செய்யக்கூடிய முதலீடு அல்ல. அது நம்மளுடைய உயிர் பாதுகாப்பிற்காக செய்யக்கூடிய முதலீடு. அதிலே
வருமானம் வரும் என்ற கணக்கை விட நம்முடைய பாதுகாப்பு உறுதிப்படும் என்ற கணக்கை கணக்கில் கொள்ளுங்கள். சார், அந்த நேயர் வரதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருந்தேன், நீண்ட கால முதலீட்டுக்கு எந்த பொருட்களை வாங்கி விற்கலாம் சார்? அதான் வாங்கி இல்லை, அதாவது வாங்கி பிசிக்கலாக வாங்கி முழு பணம் கொடுத்து வாங்கி வைப்பதாக இருந்தால் இந்த விலையில் கூட தங்கம் வெள்ளியை வாங்கி வைக்கலாம். அதாவது தங்கம் வெள்ளி 12 ஆண்டுகளாக விலை உயர்வு பாதையிலேயே இருந்தது. 2013 இறக்க பாதைக்கு வந்தது. அதாவது ஒரு சைக்கிள் என்பார்கள். இது வாடிக்கையாக நடக்கக்கூடிய ஒன்றுதான். இந்த ஆண்டு கூட தொடக்கத்திலே சற்று இறங்கு முகமாக இருக்கும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் சந்தை ஏறத் தொடங்கி இருக்கின்றது. அதனால பிசிக்கலாக வாங்கி ஒரு வருடம் காத்திருக்க முடியும் என்றால் தங்கங்களிலே முதலீடு செய்யலாம். எப்படியும் 2014 இறுதி அல்லது 2015 தொடக்கத்தில் ஒரு 20% வரை ஏற்றம் காண வாய்ப்பு உண்டு. சார், ஆன்லைன் ட்ரேடிங் நல்லதா சார்? ஆன்லைன் ட்ரேடிங் வந்து குறைந்த முதலீட்டிலே நிறைய லாபம் சம்பாதிக்க ஆசைப்படுகின்றவர்கள், தங்களுடைய முழு கவனத்தையும் அதில் செலுத்த வாய்ப்பு உள்ளவர்கள் ஆன்லைன் ட்ரேடிங் செய்வது நல்லது. அதாவது எந்த ட்ரேடிங்கை காட்டிலும் இந்த கமாடிட்டி ட்ரேட்ல வந்து ஆன்லைன் மூலம் வணிகம் செய்வதால் அதிக அளவு லாபம் சம்பாதிக்க முடியும். அதே கூட ஆபத்துகளும் உண்டு, நட்டமே வராது என்பதில்லை. நட்டமா லாபமா என்பதை அவரவர்களுடைய போக்குதான் தீர்மானிக்கிறது. மேலும் பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் வினோத். வணக்கம் மேடம். சொல்லுங்க வினோத், உங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். நான் அலுமினியம் வந்து இந்த கரண்ட் மந்த் இதுல வந்து 109.55 பை பண்ணி வச்சிருக்கிறேங்க சார். இன்னைக்கு எப்படிங்க சார் இருக்கும் பேஸ்மெண்ட்? அதாவது அலுமினியம் வந்து நீங்க வச்சுக்கலாங்க. 111 ரூபாய் வரை செல்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. நேற்று நீங்கள் வாங்கிய முடிவு விலை நேற்றே வந்து உச்ச விலையாக 109.75 இருந்திருக்கின்றது. இறுதி விலையாக 109.60 இருந்திருக்கின்றது. அது 110 இன்று கடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதாவது இப்பொழுது ரூபாயின் மதிப்பு நான் காலையிலே வந்து வலுப்படும் என்று நினைக்கின்றேன். அப்பொழுது சிறிது இறங்குமுகமாக காண்பிக்கலாம். ஆனால் அலுமினியத்திற்கான தேவையும் அதனுடைய இருப்பையும் கவனத்தில் கொள்ளும்போது அது விலை உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. 111, 12 வரை செல்லலாம். ஆனால் இன்று சற்று இறங்கினாலும் அச்சப்பட தேவையில்லை. நீங்கள் அதை வைத்துக் கொள்ளுங்கள். போதுமான அளவு விளிம்பு தொகை கையிலே இருக்குமானால் ஒரு 2 நாட்களில் இந்த வாரத்திற்குள் நீங்கள் லாபத்துடன் வெளிவரலாம். ஆனால் ஆசைப்படுங்கள், பேராசைப்படாதீர்கள். 1 ரூபாய் ஏறினால் கூட வெளியில வந்து விடுங்கள். சார், ஆன்லைன் ட்ரேடிங்கும் பிசிக்கல் ட்ரேடிங்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன சார் இருக்கு? ஆன்லைன் ட்ரேடிங்ல வந்து நீங்கள் முழு பணம் கொடுத்து பொருட்களை வாங்கவோ விற்கவோ தேவை கிடையாது. அது தவிர டெலிவரி கொடுப்பது கட்டாயம், எடுப்பதோ கட்டாயம் கிடையாது. அதனால குறைந்த முதலீடு போதுமானால். பிசிக்கலாக இருந்தால் நீங்கள் முழு பணத்தை கொடுத்து பொருட்களை வாங்குகின்றீர்கள். நீங்கள் வந்து முழு பணத்தை கொடுக்கும்போது பிசிக்கலாக உங்கள் கையிலேயே அந்த பொருள் வந்து விடுகின்றது, கைக்கு வந்து விடுகின்றது. அதனால் விலை இறங்கினாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அது எப்பொழுது ஏறுகின்றதோ அப்பொழுது நீங்கள் வெளியில வித்து விட்டு வரலாம். ஆனால் இந்த ஆன்லைன் ட்ரேடிங்ல அப்படி இல்லை. அந்த ஒப்பந்த கால முடிவிற்குள் லாபமோ நட்டமோ நீங்கள் வெளியில வந்து விட வேண்டிய கட்டாயம் உண்டு. சார், இன்று சந்தையில் வந்து எந்த பொருட்களை வாங்கலாம், விற்கலாம்? இன்று வந்து காப்பர் வாங்கலாம், நேச்சுரல் கேஸ் வாங்கலாம். ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். மெட்டல்ஸோட இன்றைய நிலவரம் என்ன? மெட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் நேற்று என்ன முடிவானதோ அதே விலையில் தான் வெள்ளியும் தங்கமும் இருக்கின்றது. பெரிய அளவு மாற்றம் எதுவும் கிடையாது. அதனால வந்து வெள்ளி வேண்டால் நேற்றை விட கொஞ்சம் உயர்வதற்கான வாய்ப்பு உண்டு. மற்ற கச்சா எண்ணெய் எல்லாம் நேற்று இரவு முடிவான விலையிலே தான் இன்று டாலர் கணக்கில் இருக்கின்றது. பெரிய அளவு மாற்றங்கள் இருக்க வாய்ப்பில்லை. மேலும் பேசலாம் சார். மதுரையிலிருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சேகர். வணக்கம் மேடம். நான் மதுரையில இருந்து எக்ஸிபிஷன் சேகர் சொல்றேன் மேடம். சொல்லுங்க சேகர், உங்க சந்தேகங்களை கேட்கலாம். சந்தேகங்கள் ஒண்ணு இல்ல. நான் வந்து மதுரையில வந்து குணசேகரன் என்ற கம்யூனிட்டியில இது வெள்ளியும் தங்கமும் இன்வெஸ்ட் பண்ணிருந்தேன். பார்ட்டிசிபேட்ல அது இது வரைக்கும் இது ரிட்டர்ன் வாங்கிக்கிற சொல்லி எனக்கு சொல்லி மறுபடியும் எல்லாமே வாங்கி எல்லாம் பேப்பர் அனுப்பியாச்சு. இப்ப இது வரைக்கும் எனக்கு வெள்ளியும் கிடைக்கல, தங்கமும் கிடைக்கல. அதுக்கு பத்தி யாருமே எனக்கு எந்த விதமே சொல்றதும் இல்ல. நீங்க யாருடைய எந்த நிறுவனத்திடம் மூலம் வாங்கினீங்க? இந்த இது மதுரை குணசேகர். சரி, நீங்க அதாவது தங்கம் வெள்ளியை பற்றி நீங்கள் NSCL வாங்கி இருக்கின்ற பற்றி கவலைப்பட தேவை கிடையாது. அந்த நிறுவனத்தினுடைய நிர்வாகிகள் சில தவறுகளை செய்ததன் காரணமாக ஜூலை 31ஆம் தேதியிலிருந்து கோல்டு சில்வருடைய வாணிபத்தை அரசாங்கம் நிறுத்தி வைத்துள்ளது. அவர்களுக்கு தங்கம் வெள்ளிக்கு திருப்பி கொடுப்பதற்கு அரசாங்கம் அறிவிப்பு வெளியிட்டது. ஆனால் அதற்குள்ளாக உங்களை போன்ற 2 மும்பையில் உள்ள வாடிக்கையாளர்கள்
அந்த மும்பையில் உள்ள உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்திருக்கின்றார்கள். அந்த வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வழக்கு முடிவு வரை உங்களுடைய பொருட்கள் கிடைக்க தாமதமாகலாம். ஆனால் உங்களுடைய பொருட்கள் மிகவும் பத்திரமாக மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள ஸ்டாக் ஹோல்டிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா என்ற இதில் இருக்கின்றது. அதனால் அந்த வழக்கு முடிந்தவுடன் உங்களுக்கு அந்த பொருட்கள் கிடைக்கும் அல்லது பொருட்களுக்கான பணம் கிடைக்கும். ஆக நீங்கள் அதை பற்றி அச்சப்பட தேவையில்லை. அது உடனடியாக நம்முடைய தேவைக்கு கிடைக்கவில்லையே என்ற ஆதங்கம் இருக்கலாமே தவிர அந்த பொருள்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. நிச்சயமாக உங்கள் கைக்கு வந்து சேரும். பொறுத்திருங்கள். அநேகமாக பிப்ரவரி மாதத்தில் அந்த வழக்கு முடிந்துவிடும். அப்பொழுது உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்று நினைக்கின்றேன். சார், இன்னைக்கு கமாடிட்டி வாணிபத்தில் இருக்கக்கூடிய ஏற்றம் இறக்கங்கள் குறித்து பேசிட்டு இருக்கோம் சார். இந்த அமெரிக்கா, யூரோப்ல சந்தையின் பொருட்கள் விலை டிஃபரெண்டா இருக்கு. இந்தியாவின் விலை அதோட வித்தியாசமா இருக்கு. அது ஏன் சார்? அதாவது பொதுவாக இன்று உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ள ஒரு நாணயமாக இருக்கிறது அமெரிக்க டாலர் தான். ஆக அதனால உலக அரங்கிலே விலைகள் குறிப்பிடும் பொழுது டாலர் கணக்கிலே குறிப்பிடுகின்றார்கள். அதிகம் அதாவது இந்த விலைகளுக்கெல்லாம் நிலைக்கடனாக விளங்குவது அமெரிக்க சந்தை தான். ஆக அந்த டாலர்களை விலை குறிப்பிடும் பொழுது இந்திய ரூபாய் மதிப்பு கணிசமாக சரிந்துள்ளது. அதாவது ஒரு ஆண்டுக்கு முன்னால் 50 ரூபாய் ஒரு டாலருக்கு நிகராக இந்திய ரூபாய் 52 ரூபாய் 83 ரூபாயாக இருந்தது. இப்பொழுது 63 ரூபாய் 62 ரூபாய் என்ற அளவிலே இருக்கின்றது. அதனால் அங்கே விலை குறைந்திருந்தாலும் இந்திய ரூபாயின் மதிப்பு பெரிய அளவிலே சரிந்திருப்பதன் காரணமாக இங்கே அதிகமாக விலைகள் காணப்படுகின்றன. டாலருக்கு கொடுக்க வேண்டிய ரூபாய் அளவு அதிகமாக இருப்பதால் இந்திய விலைகள் கூடுதலாக இருக்கின்றது. ரூபாய் வலுப்படுமையானால் அந்த விலைகள் குறைவும் வாய்ப்பு உண்டு. இப்பொழுதுள்ள சூழ்நிலையிலே ரூபாய் பெரிய அளவிலே வலுப்படுவதற்கான வாய்ப்பு குறைவு. புதிய தேர்தல் தேர்தலுக்கு பின்னர் அரசாங்கம் எந்த அரசாங்கம் வருகின்றதோ அவர்களுடைய கொள்கைகள் என்னவோ அதற்கேற்பத்தான் ரூபாயின் மதிப்பிலே வீழ்ச்சியோ உயர்வோ ஏற்படும். அதன் பின்னர் அதுவரைக்கும் இந்த விலைகள் வித்தியாசம் அதிகமாகத்தான் இருக்கும். இன்றைக்கு பாக்குற வியூவர்ஸ்க்கு இன்ட்ராடே ட்ரேடிங் டிப்ஸ் சொன்னா என்ன விஷயங்கள் சொல்லுவீங்க சார்? இல்ல, இன்ட்ராடேல என்னன்னு கேட்டா அவங்க இன்ட்ராடே பண்ணுவர்கள் பொதுவாக சந்தையினுடைய போக்கை அவ்வப்பொழுது கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். திடீரென்று ஆர்டரை போட்டு விட்டு ஆபீஸில் போய் உட்கார்ந்துன்னு அப்படி போவதாண்டா என்ன பண்ணணும், டார்கெட்டையும் ஸ்டாப் லாஸையும் போட்டு வச்சுட்டு போகணும். அது இல்லாமல் ஆர்டரை போட்டு விட்டு ஓப்பனா விட்டுட்டு போயிட்டாங்கன்னா சந்தையில திடீரென செய்திகள் ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது இவர்கள் பாதிக்கப்படுவார்கள். அதனால தினசரி வாணிபத்தில் ஈடுபடுபவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த வாணிபத்திலே தினசரி வாணிபத்தில் ஈடுபடுவதுதான் நல்லது. ஏனென்று கேட்டால் முதலீடும் குறைவாக போகும். அதோட அன்று மாலையிலேயே வெளியிலே உள்ள லாபமோ நட்டமோ இரவில் நிம்மதியாக தூங்க முடியும். தேங்க்யூ சார். இவ்வளவு நேரம் கமாடிட்டி வாணிபத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான ஏற்றம் இறக்கங்கள் குறித்த நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க. நேர்கள் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் ரொம்ப பொறுமையா பதிலளிச்சீங்க சார். நன்றி. நன்றி, வணக்கம். அட்வான்ஸ் இந்தியா வழங்கும் முதலீடு பணமெல்லாம் வாங்க நிகழ்ச்சிக்கு இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் திரு கதிர் சோலையப்பன் அவர்கள். கமாடிட்டி வாணிபத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான தகவல்கள், அவர்கள் சொன்ன பலவிதமான கருத்துக்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.